ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஐம் ஷாலினி. வெல்கம் டு அவர் சேனல் ஷால்ஸ் கலை ஓவியம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சுவையான வீட்டிலேயே செய்யக்கூடிய இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 1 கப், குண்டுளுந்து 1/2 கப், துவரம்பருப்பு 1/4 கப், கொள்ளு 1 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், வரமிளகாய் 10 - 15 அல்லது தேவைக்கேற்ப, உப்பு, கறிவேப்பிலை. சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு வடைச்சட்டி வச்சு வரமிளகாயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் வரமிளகாய் கருகிடக்கூடாது. அடுப்பை சிம் டு மீடியம் வச்சு பொறுமையாக அதை வணக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொடி பண்ணும் போது அது ஒரே சுற்றில் நல்லா பவுடர் ஆகும். அதே போல் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் போயிடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை ஒரு தடவை நல்லா சூடு பண்ணி மொறுமொறுன்னு ஆக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எள்ளை கொட்டி வறுத்துருங்க. எள்ளு கொஞ்சம் சூடானோன்னு அதுவே வெடித்து தெரிக்கும். மேலும் அந்த எள்ளோட மணமும் வரும். இது ரெண்டும் நடந்துருச்சு அப்படின்னாவே எள்ளு வறுத்தாச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப்பு கடலை பருப்பை அந்த வடைச்சட்டியில் கொட்டி நல்லா பொறுமையாக வதக்குங்க. ஒரு குறிப்பு: பொடி நாளைக்கே செய்ய போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கே அந்த பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வணக்கிற நேரம் இங்கே கம்மியாகும். கடலை பருப்பை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் இதில் கண்டிப்பாக அந்த பருப்புகள் எதுவும் கருகிடக்கூடாது. கருகிருச்சு அப்படின்னா உங்களோட பொடியோட டேஸ்ட்டு சுத்தமாக போயிடும். பருப்பை வறுத்தாச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வறுக்கும் போதே நல்ல அந்த கடலை பருப்போட வாசனை வரும். அது மட்டும் இல்லாமல் 2 பருப்பை எடுத்து நீங்கள் கடித்து பார்த்தீங்க அப்படின்னா வதக்குன்னு இல்லாமல் கடித்தோன்னே அந்த பருப்புகள் உடையிற மாதிரி இருக்கணும். அதே போல் அந்த பருப்பை நீங்கள் கடிக்கும் போதே உங்களுக்கு அந்த பொடியோட டேஸ்ட் இதில் வரும். இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பருப்பு நல்லா வறுத்தாச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொள்ளையும் கொட்டி ஒரு தடவை வறுத்துருங்க. இதில் கொள்ளு பருப்பை நம்ம கலர் வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில கொள்ளு பருப்பு லைட்டான ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒரு சிலது டார்க் ப்ரௌனில் இருக்கும், ஒரு சிலது நல்லா பிளாக் கலர்லேயும் இருக்கும். அதனால் கொள்ளும் வெடிக்கணும். கொள்ளு வெடிச்சிருச்சு அப்படின்னா கொள்ளு பருப்பு வறுத்தாச்சுன்னு அர்த்தம். இதில் எந்த ஒரு பொருளையும் எண்ணெய் ஊற்றி வறுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே வெறும் வடைச்சட்டியில் வச்சு வறுத்து எடுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா துவரம்பருப்பையும் வடைச்சட்டியில் சேர்த்து ஒரு தடவை வறுத்து எடுத்துருங்க. இதில் துவரம்பருப்போட கலர் மாறிடக்கூடாது, மனம் வரணும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச 1/2 கப் குண்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் குண்டு உளுந்தோட கலர் லைட்டாக மாறலாம், ஆனால் ப்ரௌன் கலர் ஆயிடக்கூடாது. உளுந்துக்கும் அதே தான். எடுத்து வாயில் போட்டு கடிக்கும் போது நல்லா கடுக்கு முடுக்குன்னு கடிச்சு உடஞ்சிது அப்படின்னாவே உளுந்து வறுத்தாச்சுன்னு அர்த்தம். அடுத்ததாக உப்பையும் நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கணும். இப்படி எல்லா பொருளையும் நம்ம வறுத்து எடுக்கிறங்காட்டி அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் சுத்தமாக போயிடும். கருவேப்பிலையிலையோ உப்புலேயோ வரமிளகாயிலையோ இல்லை பருப்புலேயோ எதுலேயாவது அந்த ஈரத்தன்மை இருந்தது அப்படின்னா பொடி உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. பொடி அரைக்கிறது ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். ஆனால் 2 விஷயத்தை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒன்று, நம்ம சேர்க்குற எந்த பொருளும் கருகிடக்கூடாது. இன்னொன்று, எந்த பொருளையும் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. இப்படி நம்ம வறுத்த எல்லா பொருட்களையும் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த பொருள்கள் எல்லாம் ஆறணுன்னு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பவுட்ரு பண்ணுறதும் சிலருக்கு நைஸாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பெருங்காய வாசனை பிடிக்காது அப்படின்னா பெருங்காயத்தை விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சுவையான சூப்பரான இட்லி பொடி ரெடி. இது இட்லி பொடிங்கிறங்காட்டி இட்லிக்கு மட்டும் இல்லாமல் தோசை, சாதத்துக்கும் ரொம்பவே மேட்ச் ஆகும். நல்லா சுட சுட சாதத்தில் அரைச்சி வச்ச பொடியையும் எண்ணெயும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.